மரும்புகள் தண்ணீர் வஜ்ரவேல் காக்க, அறையுள் தண்ணீர் அணைவேல் காக்க, ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க, காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, தாக்க தாக்க தடையற தாக்க, பார்க்க பார்க்க பாவம் புடிபட, பில்லி சூனியம் பெரும்பகை அகல, வல்ல பூதம் வலாட்டிக பேய்கள், அல்லல் படுத்தும் அடங்கா முனியும், பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும், கொள்ளிவாய் பேய்களும் குரலை பேய்களும். ஆண்டவா, இந்த வருஷமாவது எனக்கு உத்தியோக உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கணும்ப்பா. கடவுளே, இந்த வருஷமாவது எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும். இதுதான் உலகம். உத்தியோகத்துல இருக்கிறவங்க உயர்வு வேணும், போனஸ் வேணும், அது இதுன்னு போராடுறாங்க. வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்காதான்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க. காய்கறி இந்த வந்துட்டேன். என்ன கொண்டு வந்திருக்க? பச்சை பச்சைன்னு கீரை, பிஞ்சு கத்திரிக்காய், தக்காளி, முருங்கைக்காய் எல்லாம் இருக்குது. வேணுங்கிறத எடுத்துக்க, விலைய பத்தி பாக்காத. மகராசி உன் கையால முதல்ல போனியானா அதுவே போதுமா? முனியம்மா, நீ பச்சை பச்சையா கொடுத்தாலும் சரி, செடியே கொண்டு வந்து பறிச்சு கொடுத்தாலும் சரி, ஒரு நாளைக்கு காய்கறிக்குன்னு என் பட்ஜெட் 2 ரூபாய் தான். அதுல என்ன கட்டுப்படி ஆகுமோ எடுத்து வை. கார்த்தி, கார்த்தி, இந்தா காஃபி குடி. சுமதி, ஏய், மணி 8 ஆகுது, இன்னும் என்னடி தூக்கம்? அடுப்படியில காஃபி வச்சிருக்கேன், போய் எடுத்து குடி. ஏய், என்னம்மா உன் பிள்ளைக்கு மட்டும் நீயே கொண்டு வந்து ஊட்டி விடுவ, நான் மட்டும் போய் எடுத்து குடிக்கணுமாக்கும்? அரைஞ்சனா பல்லெல்லாம் கொட்டிடும். உன்னை எழுப்பி காப்பி வேற குடுக்கணுமா? ஒவ்வொரு வீட்டுல பொம்பளை பிள்ளைங்க என்னென்ன வீட்டு வேலை செய்யறாங்க தெரியுமா? சோம்பேறி. உங்க சம்பளம் 3200 ரூபாய். அதுல கடன் ப்ராவிடன்ட் ஃபண்ட் பிடிச்சது போக மீதி 1950 ரூபாய் இருக்கு. என்னையா பணத்தை எண்ணிக்கிட்டே இருக்க? கொடுக்க வேண்டிய சீக்கிரம் குடியா. குடுக்கறேன். 3 மாசம் வட்டி பாக்கி இருக்கு, இவ்வளவுதான் தரேன். அட அடுத்த மாசம் தரேன். குடுக்கலன்னா ஒண்ணு விட்டுருவேனா? வாங்கும்போது இடிச்சுக்கிட்டு வாங்குறீங்களே. என்னப்பா சீரியஸா இருக்கீங்க? நாங்க இன்னைக்கு சிரிக்கிறதாவே இல்ல. சம்பள நாள்ப்பா, சந்தோஷமா இருங்க. அதனாலதான் சொல்றேன், நாங்க பல்ல காட்டினா போறோம். நீ ஏதாவது பேசி சமாளிச்சு இன்னும் கொஞ்சம் பணம் கொடுன்னு வாங்கிப்ப. ஏற்கனவே நிறைய பாக்கி நிக்குது. அப்படியே பாக்கி யாரு இல்லைன்னு சொன்னா? ஒரு மாசம் சம்பளத்துல எல்லா கடையும் அடைச்ச முடியுமா? எல்லா கடையும் அடைக்க முடியாது எனக்கு தெரியா. வாங்குனதுக்கு வட்டியாவது குடியா. இது கேட்டியா? இது நியாயம். வட்டி தானே? இந்த அப்படி உன் கடன் 10,000 ரூபாய், வட்டி 400 ரூபாய். அடே என்ஜாய். அதான் ரகு. ஏய் நாதமுனி, என்ன? உன் கடன் 500 ரூபாய் தானே? வட்டியோட சேர்த்து 550 ரூபாப்பா. 550 தெரியும்பா எனக்கு. இந்த அப்படி ஓ தரியா. என்ஜாய், ஜாலியா இரு. இது பாருப்பா, உங்க 2 பேர் கடனை முடிச்சிட்டா என் டென்ஷன் முடிஞ்சது. நோ டென்ஷன். சொன்ன மாதிரி நல்லா திருப்பி கொடுத்தல. ஒரு குட் நியூஸ். ஒரு 1000 ரூபாய் புது கடன் கொடுறா. எதுக்கு? இந்த மாசம் குடும்பம் நடத்தணும்ல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ வாங்கினா திருப்பி கொடுக்கறதே இல்ல தெரியுமா? இப்பதான் உன் கடன் அடைச்சேன். இப்பதான் உன் கடன் அடைச்சேன். நாதமுடி, இப்பதான் பணத்தை கொடுத்தேன். கொடுத்தானப்பா, அதான் கன்வென்ட் தானே கொடுத்தான். அது இது புது கடன் கேக்குறியா? புது கடன்பா. அத விளக்கமா சொல்ல வேண்டியானே. இந்த 1000 ரூபாய் வச்சுக்க. 100, 200, 400, 500. ஏய் நாதமுடி, என்ன இருக்கு? புதுசா ஒரு 550 ரூபாய் கடன் கொடுறா. மறுபடியும் இப்பதானே உன் கடன் அடைச்சேன். பரமசிவம் சொல்றா. கொடுத்தானடா. புது கடன் கேட்கறான் கூட. புது கடன் கொண்டா. எல்லாம் விளாவரியா விலைக்கு சொல்லணும் ஐயாவுக்கு. பரமசிவம், அடுத்த மாசம் சம்பளம் வாங்கின உடனே சரி இவன் கடன் 550 ரூபாய் கொடுத்துறேன். கொடுத்துட்டு ஏன் கணக்குல இருக்க? ஓ கணக்குல. ஆமா. ஏய் நாதமுனி, நீ என்ன பண்ற? அவன் உனக்கு 550 ரூபாய் கொடுக்கறல, அந்த 550 ரூபாய்க்கான வட்டியை நீ அவனுக்கு திருப்பி கொடுத்துற. கொடுத்துட்டு கணக்குல எழுதிக்க. புத்திசாலிடா. கைய கொடு. அசத்திட்ட. நோ டென்ஷன். குட் ஃபெலோ. மாசம் பிறந்த உடனே ரகு சொன்ன மாதிரி 50 ரூபாய் கொடுத்துரு. என்னது? 50 ரூபாய் நான் கொடுக்கணும்? ஆமா, வட்டி 50 ரூபாய். வட்டி நீ தரணும் எனக்கு. அசல் பா நீ சொல்றது, நான் சொல்றது வட்டி. இல்லடா, அவன் நான் 500 ரூபாய் உனக்கு தருவேன், நீ 50 ரூபாய் வட்டி தரணும் எனக்கு. இல்லப்பா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவன் என்ன சொன்னான்? 50 ரூபாய் தரேன். டேய், வட்டி நீ தரணும் எனக்கு. ஏடா பைத்தியம் ரூபாய் நீ சொல்ற அசல், நான் சொல்ற வட்டி. நான் அசல் தருவேன், நீ வட்டி தரணும்டா. லூஸ் மாதிரி பேசாத. நீதான் லூஸ். நீதான் லூஸ். வட்டி யாரா தரணும்? அவன் தான் வட்டி. இருங்க, ஏன் இப்படி குழம்புறீங்க? நான் விலாவரியா சொல்றேன். சொல்லு. 500 ரூபாய்க்கு 50 ரூபாய் வட்டி. சரி. இவரு 500 ரூபாய் கொடுத்தா நீ 50 ரூபாய் கொடுக்க போற. 500 ரூபாய்க்கு போடாயா முதல்ல இங்க இருந்து. எங்களுக்கே புரிய மாட்டேங்குது, இவன் வேற குழப்பிக்கிட்டு இருக்கான். 1ல இருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம். ரகு 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 வா 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 வா. என்னப்பா? என்னடா கண்ணா டல்லா இருக்க? அம்மா ஜானகி, ரகு களைச்சு போய் வந்திருக்கான், சூடா அவனுக்கு ஒரு காபி போட்டு கொண்டா. அப்பா சம்பளம் வாங்கிட்டு வர நீங்க மட்டும் தாத்தாவுக்கு பிள்ளை பாசம் பொங்கி வழியுமே. டேய், எனக்கு பாசம் இருக்கா இல்லையாங்கிறது உங்க அப்பனுக்கு தெரியும்டா. அது போதுண்டா எனக்கு. அப்பாப்பா, புதுசா ஒரு பாவாடை தாவணி வாங்கணும்ப்பா. ஒரு 200 ரூபாய் கொடுங்கப்பா. ஏண்டி, ஏற்கனவே 1/2 டசன் பாவாடை தானே வச்சிருக்க, அது பத்தாதா? கரெக்டா சொன்ன. ஏற்கனவே எனக்கு 2 வேட்டி சட்டை தான் இருக்கு, அதுல 1 கிழிஞ்சு போச்சு. ரகு, நீ எனக்கு டாக்டருக்கு கொடுக்கிற பணத்தோட சேர்த்து ஒரு 100 ரூபாய் கூடுறா.
நான் ஒரு 2 வேட்டி சட்டை எடுத்துக்கிறேன். ஆமா, என் கையில கட்டிக்கிறது வாட்ச்ல நானே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இதுல ஆளாளுக்கு அனாவசியமா பணம் கேக்குறீங்களே. ஏண்டா வேட்டி முக்கியமா வாட்ச் முக்கியமா? என்ன 4 பேர் கிழிஞ்ச சட்டையோட பார்த்தா உங்க அப்பனுக்கு தாண்ட அவமானம். அப்பா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஜானகி, இந்த மாசம் சம்பளம் அது இதுன்னு பிடிச்சது போக இதுல 1950 ரூபா இருக்கு. நீ எப்படி சமாளிப்பியோ அப்படி சமாளி. என் சம்பளம் மட்டும் இல்ல, இவங்க செலவுக்கு அந்த திருப்பதி உண்டியிலேயே கொண்டு வந்து கொட்டினாலும் பத்தாது. ஒரே புடுங்கல். நம்ம மாதிரி நடுத்தர குடும்பத்துல 1000 பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும், சமாளிக்கணும். ஜானகி புத்திசாலி, அவளுக்கு எது முக்கியம் எது அனாவசியம்னு நல்லாவே தெரியும். கா 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 கா. காலையிலேயே வீட்டுக்குள்ள காக்கா எல்லாம் பறக்குது. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லு. டேய், காக்கா புடிச்சு வாழணுங்கிற அவசியம் எனக்கு இல்லடா. நான் கிழவ, முடிய போற கதை. நீ வாழ போறவன்டா. எவனையாவது காக்கா புடிச்சு கைய கால புடிச்சு ஒரு வேலை வாங்க தெரியல, படிப்பை முடிச்சிட்டு 2 வருஷமா ஊரை சுத்திக்கிட்டு இருக்க. அதுக்காக நீ தாண்டா வெக்கப்படணும். கொஞ்சம் சண்டை போடுறது நிறுத்துறீங்களா? சுமதி, என்னம்மா? டைப் கிளாஸ்க்கு எவ்வளவு கட்டணும்? 50 ரூபாய். இந்தா, அடுத்த மாசம் போனஸ் வரும், அப்ப தாவணி வாங்கிக்கலாம். மாமா, இந்தாங்க 100 ரூபாய். இதுல டாக்டர் கிட்ட போவீங்களோ வேஷ்டி வாங்குவீங்களோ, எது முக்கியம்னு படுத்து அதை செய்யுங்க. ஒரே கல்ல 2 வாங்க ஆச்சிட்டியம்மா. நீ செய்யறதுலயே நியாயம் இருக்கும். நான் டாக்டர் பீஸா பாதியா கட் பண்ணிக்கிறேன். அம்மா, வாட்ச் கேட்டேனம்மா. உன் பழைய வாட்ச் என்னாச்சுப்பா? அதான் சொன்னேனம்மா, தொலைஞ்சு போச்சு. கார்த்திக், என்னம்மா? இந்த வாட்ச். அம்மா, இந்த வாட்ச் கிரிக்கெட் மேட்ச் பாக்குறது கிருஷ்ணமூர்த்தி கிட்ட அடகு வச்சு மறந்து போச்சா? பொறுப்புங்கிறது சொல்லி வருதுலப்பா, தானா வரணும். உன்னை படிக்க வைக்கிறதுக்கும் வளர்க்கறதுக்கும் உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு உனக்கு தெரியுமா? அவர் கடமையை அவர் செஞ்சுட்டாரு. இனிமே உன் கடமை என்னன்னு நீ புரிஞ்சுக்கணும். உதவி செய்ய முடியலனாலும் உபத்திரம் கொடுக்காம இருக்க கத்துக்க. டேய், என்னடா பெரிய கிரிக்கெட் மேட்ச்? இப்ப அதுதான் ரொம்ப முக்கியமா? இந்த பாருடா, இந்த குடும்பத்துல உங்க அப்பா ஒருத்தர் தாண்டா சிங்கிள் பேட்ஸ்மேனா ஓடிட்டு இருக்காரு. அவரையும் ரன் அவுட் பண்ணிட்டாங்க. வேலை கிடைக்க மாட்டேங்குது, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நாத்தம். When I was working under Captain Charles Wilkinson, பிராண்டி பாட்டில திறந்தா பழ வாசனை அடிக்கும். இப்ப சாக்கடை நாத்தம் அடிக்குது. என்ன பெரிய வேற, நீ என்ன அந்த காலத்தை பத்தியே பேசிட்டு இருக்கிய? வெள்ளக்கான நம்ம நாட்டை விட்டு போய் 40 வருஷத்துக்கு மேல ஆகுது. இதுக்கிடையில நீ எங்கேயுமே வேலை பார்க்கலையா? டாய் முட்டாள், சுதந்திரம் கொடுத்த உடனே எல்லா வெள்ளக்காரனும் இங்க இருந்து போயில்ல. நிறைய வெள்ளக்காரனுங்க இங்கதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தானுங்க. நம்ம தொழிலாளருங்க தொல்லை பொறுக்க முடியாம மில்ல மூடிட்டு அவனுங்க சமுதாயமே ஓடி போச்சு. பெரியவரே, நம்ம தொழிலாளிங்க அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க? அப்படி கேளு. உண்மையான தொழிலாளியோட இலக்கணம் என்ன? கடமையை செய்யணும், உரிமையை கேட்கணும். இப்ப எவன்டா கடமையை செய்யறான், உரிமையை கேட்கிறேன்னு போராடி வேலையை விட்டுட்டு நடுத்தருவுல நிக்கிறான். நீங்க ஒவ்வொன்னையும் புட்டு புட்டு வச்சிட்டீங்க. முட்டாளுக்கே தெரியுமே, எனக்கே தெரிஞ்சிடுச்சே. இந்தாங்க குடிங்க. இதையும் கூடிங்க. சாதாரண நேரத்துல ஒரு டீக்கு 50 பைசா கேட்டா கொடுக்க மாட்டானுங்க. நட்பு உருவாகிறது இங்கதான். சார்ல்ஸ் வில்கின்சன் நெட்ஸப். சூர்யா, தொந்தரவு தீரா. சாரிடா, சாரி சாரி, க்ஷமிச்சுடா, மன்னிச்சுடா. நான் டயர் கேட்டேன் தானே, நான் மேல கோபங்க சிகரெட் வேஷம். நான் வேணும்னு உன் மேல சிகரெட் தூக்கி போட்டேன். ஏதோ தூக்கி போட்டா அது மேல பட்டுருச்சு. இதைய சூடுறா, அடுத்த மாசம் நான் உனக்கு புது டயர் வாங்கி தரேன். அது வரைக்கும் மக்கர் பண்ணிடாதடா. You understand me, I understand you, so both understand very good. Very good, good, okay. சொல்லுசுக்குனா மத்தோங்க.
என்னங்க எத்தனை தடவை சொல்றது உங்களுக்கு நீங்களே பேசிக்காதீங்கன்னு. புதுசா யாராவது பார்த்தா பைத்தியம் நினைக்க போறாங்க. அது இல்ல ஜானு, நானும் இவனும் 20 வருஷம் பழகிட்டோம். இவன் அப்பப்ப ஏதாவது அடுக்குத்தாடும், நான் பதில் செப்தானே. ஏன் விட்றான்? கர்மம். ஸ்கூட்டர் பேசும், அப்புறம் மேஜர் நாற்காலி தட்டெல்லாம் பேசும். வாங்க சாப்பிட. பாத்தியாடா, உன்னால எனக்கு பைத்தியக்காரப்பட்டான். உன்னை தொலைச்சி தலை முடிக்கிட்டு வேற புது ஸ்கூட்டர் வாங்க போறேன். கிழிச்சேன் 2 టైర్లు తీసుకునే టైంకి ఒక్కలేదు పుదు స్కూటర్ వాంగర మొఖం చూడు పోడా సావర వరకు నాకు నువ్వే ఉనకు నాందా చూస్తాం చూస్తాం దొంగ. அம்மா நான் டைப் கிளாஸ்க்கு போயிட்டு வரேன். அம்மா நான் டைப் கிளாஸ்க்கு போயிட்டு வரேன். அம்மா நான் டைப் கிளாஸ்க்கு போயிட்டு வரேன். ஏன் நீ கோட் அமினா மாதிரி கத்திட்டு இருக்க? போய் தொலையண்டி. ஹாய். ஐயோ, நாளைக்கு கோயில் பக்கத்துல. புரியலையே. புரியல. கருப்பமா இருக்கியா? நான் ஒரு தப்பு பண்ணலையே. பிள்ளையார் கோயில், பிள்ளையார் கோயில். ஓ, பிள்ளையார் கோயிலுக்கு போறியா? போ, நான் வரேன். வாடா அப்படி. செய்யறதெல்லாம் ஃபாஸ்டா செஞ்சுட்டு இப்ப ஸ்லோ மோஷன்ல வரியா? இந்த திருட்டுத்தனம் எவ்வளவு நாளா நடந்துகிட்டு இருக்குது? எதுப்பா? வேட்டிய உருவிடாத, எந்திரி. ஏண்டா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஏய், இந்த தெருவுல 16 வீட்டுக்கு நான் சொந்தக்காரன். அத்தனையும் இந்த மூளையை உபயோகிச்சு கட்டினேன். ஏன்பா களிமண்ணை வச்சு வீடு கட்டுறீங்க? சிமெண்ட் வச்சு கட்டுறீங்க, ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும்ல. பேச்ச திசை திருப்பாத. இந்த திருட்டுத்தனம் எவ்வளவு நாளா நடந்துகிட்டு இருக்குது? ஐ, சிகரெட் குடிக்கிறீங்களா? செருப்பு பிஞ்சுக்கும். உன் சட்டை பாக்கெட்ல இருந்து எடுத்தேன். ஏண்டா 10 பைசா சம்பாதிக்க யோகியதை இல்ல, பாக்கெட் பாக்கெட்டா சிகரெட் குடிக்கிறீங்களா? டேய், இத வாங்க உனக்கு எப்படி காசு கிடைச்சது? எங்க கைய வச்ச? யார பார்த்து திருடினியான்னு கேட்டீங்க. 16 வீட்டுக்கு சொந்தக்காருடைய ஒரே மகன் நானு. நான் ஏன்பா திருடணும்? பக்கத்து பங்க் கடையில உங்க பேரை சொல்லி அக்கவுண்ட் வச்சிருக்கேன். அட பாவி, அக்கவுண்டா? ஊரு புற கடனை வாங்கி என் சொத்தையே தீத்துருவ போல இருக்குது. நல்லா கேட்டுக்கடா, நான் செத்த அப்புறம் என் சொத்துல ஒரு பைசா கூட உனக்கு கிடைக்காது. எல்லாம் செக்கப் போட்டு தர போறீங்களா? போப்பா, போகும்போது என்ன சொத்தை எல்லாம் தலையில வச்சுக்கிட்டா போறேன். இல்ல, போறதுக்கு முன்னால என் சொத்து பூரா வித்து கேஷ் ஆக்கி பூமிக்கு அடியில புதைச்சு வச்சுட்டு செத்துருவேன். அடுத்த ஜென்மத்துல வந்து தோண்டி எடுத்துக்குவேன். இடையில பிடபிள்யூடி காரன் தோண்டிட்டானா? எலக்ட்ரிசிட்டி காரன் வந்து மூடிடுவான். டிரைனேஜ் காரன் தோண்டிட்டானா? டெலிபோன் காரன் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பானா? ஒரு லெவலுக்கு மேல சொத்து சேர்க்காத, கவர்மெண்ட் எடுத்துட்டு போயிடும். அப்ப ஒரு பொண்டாட்டிக்கு மேல கல்யாணம் பண்ணிக்கிட்டா மத்த பொண்டாட்டி எல்லாம் கவர்மெண்ட் கூட்டிட்டு போயிடுமா? கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? கொடுங்க மேட்ச் பாக்ஸ், மேட்ச் பாக்ஸ். ஆஹா, என்ன ஐடியா! அயோக்கிய பசங்களுக்கு தான் புத்தி அருமையா வேலை செய்யுது. வர்றேன். சந்தடி சாக்கில சிகரெட் பாக்கெட் அடிச்சுக்கிட்டு போட்டானே.